வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டே ஃபேஸை முகத்தை நல்லா நம்ம கழுவிக்கணும். பாருங்கள், நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இப்போ இதுக்கு அடுத்து இப்போ இருக்கிற பிரைட்னஸை நம்ம அந்த க்ரீம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற பிரைட்னஸை உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை, அதை வச்சு எப்படி க்ரீம் ரெடி பண்ணுறது, க்ரீம்னு சொல்லலாம், ஃபேஸ் பேக்குன்னு சொல்லலாம். வாங்க. ஒரு உருளைக்கிழங்கு இவ்வளோ பெருசு எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஃபுல் தோலில் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கிரேட்டரில் இது நல்லா திருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரம் இது பாயில் ஆகும். அடுத்து எந்த அரிசி இருந்தாலும் பரவாயில்ல, நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு தண்ணியில் கழுவிட்டு இந்த உருளைக்கிழங்கும் இதுவும் போட்டு இப்போ வேக வச்சுட்டு இதில் எப்படி க்ரீம் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். அடுத்து ஒரு லைம், இதில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஜூஸ் வேணும் அந்த அளவுக்கு 2-3 ட்ராப் எடுத்துக்கலாம். இல்லை 1/4 டீஸ்பூன் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணி போடலாம். ஃபேஸ்க்கு அவ்வளோ பிரைட்னஸாக இருக்கும் நம்ம ஃபேஸு. வாங்க இப்போ இது எப்படி குக் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த அளவுக்கு ஃபுல் இப்படி சீவி எடுத்துக்கணும். கட் பண்ணுறது வேண்டாம், இப்படி சீவி எடுத்துக்கினாக்கா நம்மளுக்கு சீக்கிரம் இது குக் ஆகிடும். இப்போ இது அரிசியை ஒரு தண்ணியில் நான் கழுவி எடுத்துக்கிறேன். கழுவி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு இது 2 இப்போது பாயில் பண்ணலாம். அரிசியில் வேகிற தண்ணியை நம்மளுக்கு அது கஞ்சி தண்ணியும் சேர்த்து இது 2 கெழுங்கும் சேர்த்து வேக வச்சு நம்ம அரைச்சோம்னா நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். பாருங்கள், இப்போ இந்த அரிசி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா கனமாக இருக்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க. மாதிரி அரிசி இதில் போட்டு இந்த கெழுங்கு திருவி வச்சுக்கிட்டு இத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இது 2ம் நான் சேர்த்து இதில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு உருளைக்கிழங்கு 2 டீஸ்பூன் அரிசிக்கு நான் 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றியிருக்கிறேன். ஜாஸ்தி வேண்டாம். இப்போது கேஸ் பற்ற வச்சுக்கலாம். கேஸ் பற்ற வச்சுட்டு இப்போ இந்த அரிசியும் இந்த உருளைக்கிழங்கும் நல்லா இதில் வேகட்டும். வெந்த பிறகு இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சதுக்கு தான் நம்மளுக்கு ஃபேஸ் பேக்கோ இல்லை க்ரீமோ 2 இதில் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். நல்லா நம்ம சாதம் எப்படி வேக வைக்கிறோம் அந்த அளவுக்கு இது வேகணும். வேகும் போது இந்த உருளைக்கிழங்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கஞ்சி மாதிரி ஆகிடும், அந்த அளவுக்கு வேகணும். இப்போ அது வேகட்டும். பாருங்க, அது வேகும் போது ஒரு ஜெல்லு மாதிரி அந்த கிழங்கு குழக்குழன்னு வேகும் போது அந்த அரிசி அதில் சேர்ந்து வேகும் போது அந்த அரிசி வேகுது அந்த தண்ணி கஞ்சி தண்ணி மாதிரி. அது இல்லாமல் அந்த கிழங்கு இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஜெல்லு போல் ரெடி ஆகிடும். அந்த அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். சிம்மில் வைக்கணும். ஜாஸ்தி அனல் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி கலக்கி வச்சுட்டே இருக்கணும். நம்மளுக்கு அரிசி வெந்து க்ளீனாக தெரியும். கிழங்கு சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா அந்த அரிசியை நம்மளுக்கு ஸ்கின் நல்லா ஒயிட்டிங் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் அந்த அரிசி வேக வைக்கிற அந்த கஞ்சி தண்ணியும் நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ க்ளோ பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஸ்கின் எவ்வளோ பிரைட்டிங் பண்ணுறது. பாருங்கள், எந்த அளவுக்கு வெந்திருக்குது பாருங்கள் சாப்பாடு. இந்த அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். இப்போ இவ்வளோ கெட்டியாக ஆகும்போது நல்லா அந்த கஞ்சி தண்ணி நம்ம வேஸ்ட்டு பண்ணுறது அந்த அரிசி வெந்து அந்த கஞ்சி தண்ணியிலே நம்ம இந்த கிழங்க போட்டு வேக வச்சோம்னா நம்ம ஸ்கின்னு அவ்வளோ ஒரு சூப்பரான பிரைட்டிங் கொடுக்கும். அரிசி நார்மல் நம்ம போட்டாலே முகத்துக்கு அவ்வளோ பிரைட்னஸ் கொடுக்குது. அதனால இது அந்த கஞ்சி தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணாத அந்த தண்ணியிலே நம்ம இது வேக வைக்கிறோம்னா சூப்பரான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ஃபேர்னஸாக இது க்ரீமு நம்மளுக்கு ஃபுல்லு ஒயிட்டிங் பண்ணி கொடுக்கும். இப்போ இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதை தண்ணிக்குன்னு எதுவுமே சேர்க்காது, நல்லா ஆறணும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்ச பிறகு இப்போ இதில் என்னத்தை நம்ம சேர்த்து ஒரு க்ரீம் நம்ம ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டுன்னு இப்போ நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிட்டு இருக்குது. இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்றாத நான் அரைச்சிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் இந்த க்ரீம் ரெடி பண்ணுறீங்கன்னா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க.
இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டால் எந்த அளவுக்கு நம்ம அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு க்ரீமோ இல்லை ஃபேஸ் பேக்கோ நம்ம ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அரைக்கிறதுல தான் இருக்குது. இந்த மாதிரி நைஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபேஸ்க்கும் நம்மளுக்கு க்ளீனாக அப்ளை பண்ண முடியும். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் இது இப்போ அரைச்சதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா ஆறணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி நம்ம எடுக்கணும். இப்போ நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து நல்லா ஆறிட்ட பிறகு ஒரு பாட்டிலில், கண்ணாடி பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குளிக்கும் போது அப்படியே இருந்துச்சுனாக்கா உங்கள்கிட்ட இது ஜாஸ்தி நீங்கள் செஞ்சு வச்சுருந்து நீங்கள் ஃபுல்லு பாடியை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு உங்கள் ஸ்கின் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். இப்போ இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வெளியே வைக்காதீங்க. இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் நான் சேர்க்க வேண்டியது வந்து ஒரு 2 ட்ராப் அளவுக்கு நான் லைம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் இதில் தயிர் வேறு சேர்க்குறேன். 2-3 ட்ராப் அளவுக்கு லைம் சேர்த்துக்கிறேன். ஜாஸ்தி சேர்க்காதீங்க. அடுத்து வந்து தயிர். உங்களுக்கு பால் வேண்டாலும் நீங்கள் பாலில் கூட நீங்கள் உங்கள் முகத்தை இது பண்ணுறதுக்கு நீங்கள் பாலும் சேர்த்துக்கலாம். நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் நம்ம ஸ்கின் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ இது ஃபுல் நல்லா அந்த லைமும் அந்த தயிரும் நல்லா இப்படி கலக்கிடுங்க. ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி கலக்கி ஆன பிறகு நம்ம ஃபேஸ்க்கு இதை அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு நைட்டில் க்ரீம் மாதிரி போடணுன்னாக்கா அலோவேரா ஜெல்லு 1 டீஸ்பூன் எடுத்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அலோவேரா ஜெல்லு எடுத்து நீங்கள் நைட் க்ரீம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டு. இப்போ என் ஃபேஸ் நான் கழுவினுன்ட்டு என் முகத்தை எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் டல்லாக அவ்வளோ பிரைட்னஸ் இல்லாத. இப்போ இது நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 15 நிமிஷம் இது மசாஜ் பண்ணாதீங்க, சும்மா முகத்தில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஆனால் ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் நீங்கள் எவ்வளோ இது விட்டு நீங்கள் உங்கள் முகத்தை வாஷ் பண்ணி பாருங்கள். நான் போடும்போது அவ்வளோ நைஸாக இருக்குது. இந்த மாதிரி உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்தால் நீங்கள் ப்ரஷ்ஷில் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். நான் கையிலே போடுறேன். 15 நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். இந்த முகத்துக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு நீங்கள் நல்லா அரைச்சிக்கினா தான் இது நைட்டு க்ரீம் கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டில் கூட நம்ம கொஞ்சம் க்ரீம் முகத்துக்கு அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இது ரொம்ப துப்பியாக இருந்துச்சுனாக்கா சீரா மசிலனா நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போடுறத யூஸ் ஆகும், க்ரீமுக்கு யூஸ் ஆகாது. ஒரு வாரத்துக்கு நீங்கள் இந்த ஒரு உருளைக்கிழங்கு வச்சு உங்கள் ஃபேஸ்க்கு இப்படி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது உங்களுக்கு பால், தயிருக்கு பதிலாக நீங்கள் பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் தயிர் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். தயிர் வந்து நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்டாக கொடுக்கும். அது இல்லாமல் உருளைக்கிழங்கு நம் முகத்தில் இருக்கிற அந்த கரும்புள்ளியெல்லாம் நீக்கி கொடுக்கும், நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். அரிசி நம்ம கழுவுற அந்த அரிசி தண்ணியும் சரி இல்லை அந்த கஞ்சி தண்ணியும் சரி அதே யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான பிரைட்னஸ் கொடுக்குது. அவ்வளோ நல்லது கஞ்சி தண்ணியும் அரிசி தண்ணியும். சில பேர் தெரியாத அரிசி தண்ணியெல்லாம் ஊற்றிடுறாங்க. நான் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நான் குளிக்கும் போது அரிசி தண்ணி தான் நான் எடுத்து வச்சுக்கிறேன். நைட்டு கழுவும் முறை அரிசி தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன்.
ஃபேஸ் பேக்காக நான் இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஃபேஸ் க்ரீம் பண்ணணுன்னாக்கா நைட்டில் நீங்கள் இது ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஜூஸ் மட்டும் இந்த மேலே இருக்கிற சக்கெல்லாம் நிற்கும். நீங்கள் சீராக அரைக்கலைன்னா நல்லா மையாக அரைச்சிருந்தீங்கன்னா தேவையில்லை ஸ்ட்ரெயின் பண்ணுறது. நீங்கள் மையாக நல்லா அரைக்கலைனாக்கா ஃபேஸ் க்ரீமுக்கு நீங்கள் அலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துன்னு இந்த லிக்விடை அதில் போட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரெயின் பண்ணுற பிறகு உங்களுக்கு வர அந்த ஜூஸ் மட்டும் கீழே இருக்கும், இந்த சக்கெல்லாம் ஃபில்டரில் இருக்கும். அப்போது உங்களுக்கு தேவையான 1 டீஸ்பூனுக்கு நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அலோவேரா ஜெல் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு க்ரீம் போல் நைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கலாம். நீங்கள் கழுவிட்டு தான் தூங்கணும்ல, அப்படியே கூட தூங்கலாம். காலையில் எழுந்துச்சி நீங்கள் வாஷ் பண்ணலாம். ஏன்னா நம்ம நார்மல் க்ரீம் யூஸ் பண்ணாக்கா நம்ம கையில் எடுத்து ஒரு வேஸ்லின் கூட எப்படி நம்ம அப்ளை பண்ணிட்டு தடுகிறோம் அந்த அளவுக்கு அவ்வளோ நைஸாக இருக்கணும். நீங்கள் ஃபேஸ் க்ரீம் ரெடி பண்ணோன்னாக்கா வெறும் அலோவேரா ஜெல்லு இந்த நம்ம ரெடி பண்ண க்ரீம் ஃபேஸ் பேக்குக்கு இந்த மாதிரி நீங்கள் காலையிலே சாயங்காலம் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் போடலாம். அரைச்சி இந்த ஃபேஸ் பேக்குக்கு இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஃபேஸ் க்ரீமுக்குன்னா நான் சொன்ன மாதிரியே நல்லா ஸ்ட்ரெயினரில் 2 டீஸ்பூன் எடுத்து இது பண்ணிவிட்டு அலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணி க்ரீம் போடுங்க. இப்போ இது ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் மினிமம் உங்கள் ஃபேஸில் இது நல்லா இதாகணும். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த க்ரீமில் இறங்கிடுவோம் பேக்கில். அது நம்மளுக்கு முகத்தில் ஃபுல்லாக நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். உருளைக்கிழங்கு அரிசி அது வேக வச்ச அந்த கஞ்சி அதிலேயே, அது இல்லாமல் லைமு, அடுத்து தயிர். உங்களுக்கு தயிர் வேண்டாம்னாக்கா நீங்கள் பாலில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தயிரை தான் போடணும்ல, பாலில் கூட நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் நான் விட்டுட்டு நான் வாஷ் பண்ணி உங்கள்கிட்ட என் ஃபேஸை காட்டுறேன். எவ்வளோ ஒரு பிரைட்னஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு அவ்வளோ நல்லா பிரைட்னஸ் கொடுக்குது. அரிசியும் சூப்பரான நம்மளுக்கு பிரைட்னஸ் கொடுக்கும். பாருங்கள் இப்போ என் ஃபேஸை நான் முகத்தை கழுவின்னு வந்துட்டேன். எவ்வளோ ஒரு பிரைட்னஸ்ஸு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக உருளைக்கிழங்கோ அரிசி இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சுட்டு நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்ட இந்த மாதிரி பேக் போடலாம். அடுத்து நீங்கள் ஃபேஸ் க்ரீம் ரெடி பண்ணணுன்னா சேம் அதே நம்ம அரைச்சி வச்சுருந்தது தான் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து ஸ்ட்ரெயினரில் நல்லா அது இது பண்ணிவிடுங்க. அதில் ஃபுல்லு ஜூஸ் மட்டும் கீழே இறங்கும். அதுக்கடுத்து அந்த சக்கை இருக்கிறது தேவையில்லை. அதில் 1 டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூனு அலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு வேஸ்லின் இல்லை ஒரு க்ரீம் நம்ம எப்படி ஃபேஸ்க்கு நைட்டில் அப்ளை பண்ணிட்டு கை காலம் அப்ளை பண்ணி நம்ம தூங்குகிறோம் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதை அப்ளை பண்ணிட்டு நம்ம முகத்தை கழுவுனாலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் காலையிலே வாஷ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும்.